மாநில அரசால் கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் மதசார்பு சிறுபான்மையினர் அந்தஸ்து நிரந்தர சான்றிதழ் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். 5 ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்டு வந்த கல்வி நிறுவனங்களுக்கான சான்று குறித்து முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மாநில அரசால் கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் மதசார்பு சிறுபான்மையினர் அந்தஸ்து சான்று 5 ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்டு வந்த கல்வி நிறுவனங்களுக்கான சான்று இனி காலம் குறிப்பிடப்படாது என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். மாநில அரசால் கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் மதசார்பு சிறுபான்மையினர் அந்தஸ்து நிரந்தர சான்று வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். 5 ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்டு வந்த கல்வி நிறுவனங்களுக்கான சான்று இனி காலம் குறிப்பிடப்படாது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். சிறுபான்மையினர் நலன் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடத்திய ஆலோசனையில் இந்த அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர சான்று சிறுபான்மையினர் அந்தஸ்து நிரந்தர சான்று வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விவரம் என்ன? தற்போது முதலமைச்சர் இந்த சிறுபான்மையர் அந்த நிர்வாகிகளிடம் பேசினாரு. அதுல பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா இந்த சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த NOC வாங்கணும்ன்றது இனிமேல் கால வரம்பின்றி அது தளர்த்திருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ட அவர்கள் பர்மிஷன் கேட்கணும். அந்த மாதிரி இல்லாம தற்போது அனைவருக்கும் இந்த திட்டத்தை என்பது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இதுல பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சலுகைகள் குறித்து கோயில், மசூதி, தேவாலயம், குருத்வாரா போன்றவற்றின் மூலம் பொது நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல், முறைப்படுத்தல், மறு இருப்பிடம் செய்தல் தொடர்பாகவும் விரிவான கொள்கை அரசால் உருவாக்கப்பட்டு ஆணைகள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கிறிஸ்துவ கல்லூரியில் இருப்பதை போன்று உடல்களை அடக்கம் பட்டங்களில் அடக்கம் செய்ய அனுமதி அளிக்கும் ஆணையையும் இந்த வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் பேசியிருக்கிறார். இந்த தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி ஆகியவற்றில் உள்ள கிறிஸ்துவ கல்லறைகளுக்கு பொருந்தும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவர்களுக்கான கல்லறை தோட்டங்கள், இஸ்லாமியர்களுக்கான கவர்ஸ்தான் இல்லாத மாவட்ட தலைநகரில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு மாநகராட்சி சார்பாக அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்று பல்வேறு சிறுபான்மையினர் கல்லூரி ஆசிரியர் பணியிடங்களில் UGC மற்றும் அரசு விதிகளுக்கு உட்பட்டு ஆசிரியர்களுக்கு பல்கலைக்கழகம் மற்றும் அரசால் 3 மாத காலத்திற்குள் நியமன அதிகாரம் வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.